தொடர் விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் அலைமோதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தொடர் விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் குளிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அருவிகளுக்கு செல்லும் பாதை குப்பைகள் நிறைந்து அசுத்தமாக காணப்படுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். ரஞ்சித், இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக. அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே தற்போது சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது அலைமோதி வருகிறது. குறிப்பாக இன்று சனிக்கிழமை மற்றும் சுதந்திர தின விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் விடுமுறை தினத்தை கொண்டாடுவதற்காக குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து தங்களது குடும்பங்களுடன் ஆனந்த குளியல் போட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே தற்போது சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக விடுமுறை தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் தற்போது குற்றாலமானது களை கட்டி உள்ள நிலையில் ஆங்காங்கே சுகாதார சீர்கேடுகளும் குற்றாலம் பகுதியில் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவியில் கடந்த சில தினங்களாகவோ குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதாக கூறப்படும் நிலையில் குற்றாலம் மெயின் அருவி பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்லும் பாதையில் குப்பைகள் நிறைந்து காணப்படுவதால் துர்நாற்றம் அதிக அளவில் வீசி வருகிறது. இதன் காரணமாக முகத்தை மூடியவாறே சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து வரும் சூழலில் அதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக இதேபோல் மற்ற அருவிகளான ஐந்தருவியும் மற்றும் புலியருவியில் இது போன்ற குப்பைகள் நிறைந்த பகுதியாக காணப்பட்டு வரும் நிலையில் அதனையும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதனை மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் கருத்தில் கொண்டு பேரூராட்சி நிர்வாகம் மூலம் உடனடியாக இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் எனவும் தற்போது சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருந்தபோதும் தற்போது சனி மற்றும் இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் மேலும் சுற்றுலா பயணிகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தேவையான தூய்மை பணிகளை செய்ய வேண்டும் எனவும் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தற்போது சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அருணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி ரஞ்சித்.